வணக்கம் சார். வணக்கம் சைமன். புதுக்குழுன்னு சொல்கிறதா இல்லை இது 2ஆம் ஆண்டு விழான்னு சொல்கிறதான்னு தெரியல. ஏன்னா நம்ம இத்தனை நாளாக பொதுக்குழுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் அது வந்து ஒரு ஆண்டு விழா செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் 10 நிமிஷம் தான் பேசினார். பட்டு அதுலேயே நிறைய விஷயங்களை பேசின மாதிரி இருந்தது. ஓவராலாக இன்றைக்கி வந்து எப்படி சார் போச்சு? ஆரம்பத்தில் நிறைய நாட்டில் பொதுக்குழு இல்லை பொதுக்குழுவும் செயற்குழுமா இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயம். ஒரு கட்சிக்கு பொதுக்குழு தான் முக்கியமான ஒரு மீட்டிங்காக இருக்கும் அப்படின்னா, அப்புறம் பொதுக்குழுவுக்கு எதுக்கு பிரசாந்த் கிஷோர் கூப்பிட்றாங்க ஒரு கட்சியோட பொதுக்குழுக்கு, அது மாதிரியான கேள்வியெல்லாம் இருந்தது. அப்புறம் பார்த்தா 2ஆம் ஆண்டு விழாவோடு சேர்த்து பொதுக்குழுனாங்க. இன்றைக்கி பொதுக்குழுவை பற்றி பேசலை. ஏன்னா பொதுக்குழுன்னு நீங்கள் மீடியா உள்ள அனுமதிக்க மாட்டாங்க, தனியாக தான் பேசுவாங்க. அது 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் தான். ஏன்னா ஒரு எக்ஸ் வலைதளத்தில் ஆரம்பித்த ஒரு கட்சின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்த அந்த தவேகா மீது அப்படியே கொஞ்சம் படிப்படியாக வந்து அதனுடைய தலைவர் வெளியே வந்து ஒரு 3 முறை தான் வந்து மீட் பண்ணியிருப்பார் மக்களை, இல்லை 3 முறை தான் அவர் வந்து வெளியே வந்து பேசியிருப்பார். அப்படின் பொழுது இந்த ஒரு இடத்தில் அவ்வளோ பெரிய பூம் அப்படின்ற அளவுக்கு அந்த கட்சியோட வளர்ச்சி இருக்குது. அதனுடைய ஒரு 2ஆம் ஆண்டு கொண்டாட்டமாக இன்றைக்கி அவங்க பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வந்து நிர்வாகிகளுடைய சந்திப்பு, விஜயோடைய ஸ்பீச்சு, 2026 எலெக்ஷனை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள், இந்த மாதிரி விஷயம் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளே இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் என்ன பேச போகிறார் விஷயம், அதோடு சேர்ந்து பிரசாந்த் கிஷோரும் வந்திருந்தார், ஆதவர்ஜுனும் வந்து பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பாக இருந்தது. கிட்டத்தட்ட நேற்றுலாம் கூட ஒரு அரை மணி நேரம் பேச போகிறார் விஜய். வந்து நறுக்கு சுருக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் கடகடன்னு முடிச்சிட்டார் வந்து. ரைட்டு, அது சொன்னாலும் வந்து அது அந்த 10 நிமிஷம் பேசினாலும் ரைட்டு, அது ஒரு பேசும் பொருளாக மாறிடுச்சு. இன்றைக்கி குறிப்பாக வழக்கம் போல் தமிழகத்தில் ஆளும் திமுகவையும் மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியும் நேரடியான ஒரு தாக்குதலை வந்து விஜய் நடத்தியிருந்தார். வந்து அதை கொஞ்சம் பூசி மொழிகி பண்ணியிருந்தார் அந்த நேரடி தாக்குதலையும். ஆனால் இன்னும் நேரடியான தாக்குதல் பண்ணது வந்து ஆதவர்ஜுன். கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்த அந்த விழா கரெக்டாக ஒரு 1 மணிக்கு முடிஞ்சுது. அந்த ஒரு மணிக்கு முடிகிறப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அங்கே வந்திருந்தவர்களோட இது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கடந்த ஒரு 10 நாட்களாகவே அது எந்த இடம், அந்த மாமல்லபுரம் பக்கத்தில் பூஞ்சேரின்ற ஒரு கிராமத்தில் ஒரு தனியார் ரெசார்ட்டு 2500 பேர் உள்ளே உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கைகள் இருந்ததுன்னு. ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு 3200 பேர் வந்துட்டாங்க. 3200 பேர்கிட்டையும் பாஸ் இருந்தது. அப்போ 2500 பேர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு அரங்கத்தில் எப்படி 3200 பேருக்கு பாஸ் கொடுத்தாங்கன்னு காலையிலே ஒரு சின்ன சலசலப்புலாம் ஏற்படுது. பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா சேர்லாம் போட்டாங்க. அது நடக்க தான் செய்யும். நம்மளே ஒரு சின்ன ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் நடத்தினான்னு அதுலேயே சின்ன குளறுபடிலாம் வந்து தான் செய்கிறோம். ஆனால் ஓகே அப்படின்னு இருந்தது. அந்த நிகழ்ச்சியை நடத்தின பிறகு ஒவ்வொருத்தராக பேசுனது வந்து எனக்கு நான் இப்படி பேசுனதில் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுன் அவர்லேருந்தே கூட தொடங்கிடலாம். வந்து குறிப்பாக எங்கள் தலைவரை வந்து நடிகர் அப்படின்னு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 75 வருட அரசியல் பாரம்பரியம் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுத்து கவர்ச்சியான திட்டங்களை அறிவித்து ஆட்சிக்கு வந்த பிறகு அதெல்லாம் மறைச்சிட்டு கண்மூடித்தனமான ஊழல் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி வந்து கடனில் கொண்டு போய் நிறுத்திருக்கிறீங்க. ஒவ்வொரு தலையிலும் 9 லட்சம் கோடி கடன் உள்ளது அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கேருந்து ஆரம்பித்தபடி கொண்டுகிட்டே போனார். வந்து குறிப்பாக வந்து அவரை நடிகர்னு சொல்கிறீங்க. நடிகர்னு சொல்லும் பொழுது அவருடைய உடையை தானே நீங்கள் காப்பி அடித்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க சார். அதுவே ஜெகன்மோகன் ரெட்டி போட்டிருந்தது, அதுக்கப்புறம் ராகுல் காந்தி அவர் போட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு காமனான ட்ரெஸ்ஸு தான். இதில் காப்பி அடிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அந்த கலர் சொல்கிறாரா என்னன்னு தெரியல. வந்து அதை நீங்கள் விமர்சனம் பண்ணும்போது நானும் விமர்சனம் பண்ணுறேன். அதே போல் வழக்கம் போல் துணை முதல்வர் பதவிக்கு அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. இங்கேயும் அதை தான் சொன்னார். வந்து எப்படி நீங்கள் துணை முதல்வர் பதவியை கொடுக்கலாம் இங்கே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களோட வந்து இங்கே பேச ஆரம்பித்தார். வந்து சார், லோயலா மணி அவர் வந்து காமெடிக்காக பேசினாரா இல்லை சீரியஸாக பேசினாரான்னு தெரில. ஆனால் அவர் பேசினது எல்லாமே ஒரே மீம் டெம்ப்ளேட்டாக தெரிச்சிக்கிட்டு இருக்கு. அவர் வந்து இது இவ்வளோ பெரிய மேடையில் நம்ம எப்படி பேசணும் அப்படின்றத உணர்ந்து பேசாமல் விட்டாரா, இல்லை விஜய் அவர்களை பார்த்துட்டோம், இல்லை விஜய் கட்சியில் நமக்கு வந்து ஒரு மேடை கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு இதில் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேசிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக மாறி இருக்காங்க. வந்து அது ஒரு மனநிலை தான். அவங்க தொண்டர்களாக இன்னும் மாறுறதுக்கான பயிற்சி வகுப்புலாம் கூட நடத்த போகிறாங்கன்ற மாதிரியான தகவலும் நடத்திலாம் இருக்காங்க. வந்து இப்போ ஆதவர்ஜுனா அதுக்கான ஒரு வேலையெல்லாம் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் டக்குன்னு ஒரு தொண்டர் மனநிலைக்கு வர முடியாது. இவங்க காலகாலமாக ஒன்றும் அரசியலும் பண்ணிகிட்டு இருக்கல, 1 வருஷம் தான் ஆகுது. இதில் வந்திருந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு விஜயை பார்க்குறது, ஃபோட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, அவர் உட்காந்து சேருக்கு பக்கத்தில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வந்து கூட விஜய் கூட எடுக்க முடியலன்னு அவர் உட்காந்து சேர் கூட உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போ வந்து இன்னும் தொண்டர் மனநிலைக்கு வரல அப்படின்போது அந்த தம்பி அவர் லோயலா மணியா அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மேடை கிடச்சிருச்சு. விஜய் நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்கணும். இவ்வளோ பெரிய மேடையில் இவ்வளோ பெரிய
ஒரு ஸ்பீச் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க, துணை கொள்கை பொதுச் செயலாளர் நினைக்கிறேன் அப்படின்னு ஒன்று. அவர் என்ன பண்ணிட்டார், பயங்கர ஃபேன் மோடாக மாறிட்டார். வந்து அது இருக்க தான் செய்யும். வந்து என் தலைவன் முகத்தை பாரு, அவர் இதுவை பாரு, இன்னைக்கு அவர் தான் அவருடைய இதுதான், அவருடைய சிரிப்பு தான் வந்து பெரிய பலம், நாங்கள் ஜார்ஜ் கோட்டைக்கு தான் போவோம் அப்படி உடனே என்ன பண்ணுறது இது பேசுகிற அவரே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. விஜயை வந்து பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டா அது ஒரு என்ன சொல்கிறது, எல்லாரும் அந்த மனநிலைக்கு இருக்க முடியாது. நீங்கள் வளர்ந்த கட்சியில் கூட அப்படிலாம் இருப்பாங்க. அது என்னென்னா ஒரு கட்டத்தில் அது பாசத்தை தாண்டி அங்கே புகழ் பாடணும் அப்படின்றதுக்காக காட்டுறது உண்டு. ஒரு வருடத்திற்கு முன்னாடி தளபதி, இளைய தளபதி ஒரு நடிகராக இருந்த ஒருத்தர் ஒரு வருடத்திற்குள் இவ்வளோ பெரிய இடம் அப்படின்னு பொழுது மீடியாக்காரர் நமக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருப்பேன். நான் ஒரு சினிமா நிருபர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்குலாம் விஜயோடைய அந்த ஆரம்ப கட்டங்கள்லாம் பார்க்கும்போதுலாம் அதிகம் பேசாதவர். இதில் கூட ஒரு டாக்குமெண்ட்ரிலாம் ஒன்று போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப விட்டு தான் பேசிகிட்டு இருக்காரு. அப்படி இருந்த ஒரு நபர் எப்படி இது அரசியலுக்குள்ளே வந்து இப்படி ஒரு பேச்சு பேசுகிறாரு அப்படின்ற ஆச்சரியம் தான் வந்து. இப்போ அந்த மனநிலை தான் இப்போ லோயலா மணியாகட்டும் அல்லது பின்னாடி உட்கார்ந்த நிர்வாகிகள் ஆகட்டும், மாவட்ட செயலாளராகட்டும், அவங்களாம் கூட விட்டு இருந்தால் அப்படி தான் பேசியிருப்பாங்க. இது மேடை அப்படின் பொழுது ஓகே, அதை பெரிய விமர்சனம்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். விஜய் அவர்கள் பேசினதை பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த மாவட்ட செயலாளர்கள் செலக்ட் பண்ணதில் நிறைய குளறுபடி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வெளியே பேசிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து நிறைய காசு கொடுத்து வாங்கினாங்க, ஜாதி ரீதியாக இந்த போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச்சைகள் இருந்தது. பட் அவர் 2 சர்ச்சை சொன்னார். அது யாருமே பேசின மாதிரி எனக்கு தெரியல. அப்படி உள்டாவை அப்படி திருப்பி போட்டிருந்தாரு. என்னன்னா இது இளைஞர்கள் நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்களாமே அப்படின்னு சொல்லி யாரோ கேட்டதாகவும், அப்புறம் வந்து ரொம்ப சாமானியர்களுக்கு கொடுத்துருக்கதா சொன்னதாகவும் போட்டிருக்காங்க. இது 2மே யாருமே பண்ணலையே சார். அவருக்கு மட்டும் எப்படி இந்த விமர்சனத்தை தான் இவர் வேற மாதிரி சொல்றாருன்னு தோணுது. தொடர்ச்சி கண்டிப்பாக பேசுகிற விமர்சனங்கள், வருகிற விமர்சனங்கள்லாம் அவர் காதுக்கோ அல்லது பார்வைக்கோ போகாமல் இருக்காது. வந்து இதுமாரி வந்து பேரம் பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க. அப்புறம் வந்து தொடர்ச்சியாக வந்து இளைஞர்களுக்கு தான் நிறைய இது கொடுக்குறாங்க. சீனியாரிட்டி யாருமே இல்லை, எல்லோரும் வந்து கற்றுக்குட்டிங்க, எல்லோரும் வந்து எல்கேஜி இப்படிலாம் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதற்கு ஒரு உள்டாவான ஒரு பதிலாக வந்து ரைட்டு, ஆமாம் எல்லாரும் இளைஞர்கள் தான், இது ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. அப்புறம் வந்து சாமானியர்கள் தான் கொடுத்துருக்குன்னு, சாமானியர்கள் கொடுத்துருப்பது தான் அந்த கட்சியினுடைய பெரிய பலமே நான் நம்புகிறேன். ஏன்னா அதை நேர்காணல் பண்ணும்பொழுது விஜய் சொன்னது ஒவ்வொருத்தருக்கும் என்னன்னா நம்ம கேள்விப்பட்டது, இதுக்கு அவ்வளோ பேரம் பேசப்படுகிறது, அவ்வளோ காசு கேட்குறாங்க, அதை தாண்டி உங்களுக்கு கொடுக்குறேன்னா அதுதான் வந்து நான் தவறாக கூட சொல்ல. ஒருத்தர் கூட மாவட்ட செயலர் மாற்றுத்திறனாளி ஒருத்தர் வந்திருந்தார். அது இதெல்லாம் ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம், அதுவாக சொல்லலை. அதுதான் வந்து இங்கே அதுலேயே தெரியுது. வந்து இங்கே அவங்க வந்து முகங்களை தாண்டி அவங்க எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்க எந்த சூழ்நிலை இருக்காங்க, அவங்க எந்த செல்வாக்கு அந்த பகுதியில் இருக்குது, அவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, இதை ஆய்வு பண்ணி தான் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. எப்படி சொல்கிறேன்னா, ஒரு கட்சி இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு வருது அப்படின் பொழுது அந்த வளர்ச்சிக்கு இதெல்லாம் பெரும் துணையாக இருக்கும் இந்த மாவட்ட செயலாளர்கள் அப்படின் பொழுது அவங்க ஒரு கள ஆய்வு நடத்துவாங்க, அவங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. இப்போ ஆதவர்ஜினா, அப்புறமா ஜான் ஆரோக்கியசாமி, என் பிகே கூட எடுத்துங்க, பிரசாந்த் கிஷோர், இவங்க கூட ஒரு ஆலோசனை கிடைக்கும். கண்டிப்பாக புஷி ஆனது அப்படின்போது இதையெல்லாம் கொண்டு வந்துட்டு அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அதை உல்டாவாக சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். வந்து சார் விஜய் அவர்கள் பேசும்போது அண்ணா வந்து 1967 வந்துட்டார், எம்ஜிஆர் வந்து 1977 வந்தார், அதே மாதிரியே 2026 ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இது அவரையே எம்ஜிஆர் கூடயும் அண்ணா கூடயும் அவர் ஈக்குவலைஸ் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இல்லை, தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. வந்து அவங்க தாண்டி வந்து நீங்கள் கருப்பு எம்ஜிஆர்னு விஜயகாந்த் சொன்ன பொழுது நிறைய எம்ஜிஆர் ரசிகர்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போ இவர் சொன்னார் விஜயகாந்த் வந்து, நான் யாரையும் வந்து கருப்பு எம்ஜிஆர்னு போடுங்கன்னு சொல்ல, எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எம்ஜிஆருடைய இடத்துக்கு நம்மளாம் போய் நாங்கள்லாம் நிற்க முடியாது, அது உண்மை தான், அவங்க விருப்பப்பட்டு போடும்போது நான் என்னங்க அப்படின்னு எம்ஜிஆரில் பாதி கூட அவர் வந்து தான தர்மம் பண்ணார். விஜய் என்னன்னா, விஜய்க்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனாக ஆரம்பிச்சிட்டாரு. 67 ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர் அண்ணா தமிழகத்தில், 77 ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், 89 வரைக்கும் அவருடைய அசைக்க முடியாத சக்தியாக இருந்தார். அப்படின்னு நீங்கள் எங்கள் மேலே என்ன வேணாலும் இது பண்ணுங்கள், நீங்கள் ஒரு துண்டு அறிக்கை ஒன்று கொடுத்ததுக்காக சிறையில் அடிச்சிங்க, அப்புறம் கொண்டு போய் இதெல்லாம் பண்ணிங்க, அப்புறம் எங்கள் பொறிச்சாளரே போனார், அடக்குமுறையெல்லாம் பண்ண தான் செய்வீங்க, நாங்கள் சிறைக்கும் செல்வோம், ஜார்ஜ் கோட்டைக்கும் செல்வோம் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா அந்த 67 விஷயத்தை அவர் தான் ஆரம்பித்தார். அதனால் ஒப்பிட்டு பார்க்குறதுல பேசுகிறதுல நான் தான் அவங்கன்னு சொல்லலை. வந்து விஜய் வந்து அவங்களாம் வந்திருக்காங்க, நாங்களும் ஒரு மாற்றத்தை 2026 தருவோம்னு ஒரு நம்பிக்கையை தந்திருக்காங்க. மும்மொழி கொள்கைக்கு வந்து அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறதுல என்ன வேடிக்கையான விஷயமா இருக்குன்னா, எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. அதாவது ட்விட்டரில் வந்து ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு
சின்ன பசங்க மாதிரி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுங்க, நான் இது பண்ணுற மாதிரி பண்ணுறேன் சேர்ந்துக்கிற மாதிரி சொல்லி சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி 2 பேரும் வந்து மாறி மாறி ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு மறைமுகமாக இல்லை நேரடியாகவே வந்து திமுகவும் பிஜேபியும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு வந்து. ஆனால் நடுவில் டிவிகே ஃபார் டிஎன் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆச்சு சார். அது வந்து அதுதான் சொன்னார் மேடையில், நம்ம தம்பிங்க அதையும் வந்து தெரிக்க விட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அது என்ன சார், அவங்க 2 பேரும் பண்ணாங்கன்னா அது வந்து காமெடிக்கு பண்ணுறாங்க, ஆனால் இவங்க பண்ணும்போது அது சம்பவமாக எப்படி சார் பார்க்குறது? சரி, அவங்களுக்கான மேடை வரும்போது அவங்க அதை பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து. ஏன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் சொல்கிறது ஒரு பக்கம் வந்து, குறிப்பாக அந்த மும்மொழி கொள்கை, அந்த மும்மொழி கொள்கையில் வந்து நாங்கள் ரொம்ப திடமாக இருக்கிறேன்னு சொன்னது, அப்புறம் இன்னொன்று ரொம்ப காட்டமாக பாயாசமாவது பாசிசமாவது அப்படின்னு, அது தொடர்ந்து பாசிசத்தை வந்து அவர் சொல்லிக்கிட்டே வராரு. சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீமான் அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசும்போது வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்ற ஒரு டைலாக பேசினார். அது வந்து எல்லா இடத்துலையுமே ட்ரெண்ட் ஆச்சு. இன்றைக்கி வந்து அதுக்கு அவர் பதிலடி கொடுத்தாரா இல்லை என்ன பண்ணாருன்னு தெரியல. அதே டைலாகை எக்ஸாக்டாக அவரோட டோனில் சொல்லியிருப்பார். வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்ட்டுருப்பார். இது வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக சொன்னதா இல்லை கேஷுவலாக நம்ம கலாய்க்கிறதுக்காக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னதா? அது அட்டாக் பண்ணதை தாண்டி வந்து அதை தான் சீமான் சொன்னதான் இவர் சொல்லியிருக்காரு வந்து. விஜய் வந்து இன்னும் கூட கடுமையாக பேசலாமே, இன்னும் கூட கடுமையாக ஒரு இது கொண்டு வரலாமே, ஏன் ரொம்ப சாஃப்டாக இது பண்ணுறாரு? இன்னைக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக பேசுறாரு, ஏன்னே தெரியல. சவுண்டே கேட்கல விஜய். ஒரு கட்டத்தில் ஏதோ ஒன்று சொல்கிற அதிகாரம் அப்படின்னு ஆரம்பிச்சு நிறுத்திட்டார். அப்படியே நிறுத்திட்டு இல்லை ரைட் அதுக்குள்ளே போவானாங்க அப்படின்ட்டு வந்துடுறாரு வந்து. இந்த அரசியலை தான் நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. ஏன் விஜய் பயப்படுகிறார், ஏன் விஜய் வந்து பம்புகிறார் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. நீங்கள் அதை ஒரிஜினா பேசுனதில் ஒரு 80% பேசினாலே போதும். பேசுனதுலன்னா அவர் டைரிங்காக பேசுகிறாப்புல வந்து விஷயங்கள் வந்து. இன்னும் 62 வாரம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு அப்படின்னு. நான் அதான் விஜய் அவர்கள்கிட்ட இது பண்ணுறதுன்னா 62 வாரங்கள் இருக்குது, இன்னும் ஏன் வந்து ஒரு மாதிரியான ஒரு அரசியல் வந்து இறங்கியாச்சு உள்ள டைரிங்காக பேச வேண்டியது தானே வந்து அப்படின்னு. அது ரொம்ப அதாவது வந்து மாநாட்டுக்கு முன்னே என் தம்பின்னு சொன்ன அதே சீமான் வந்து அடுத்த நாள் பேசினப்போ யாரும் தனி மனித விமர்சனம், யாரையும் தாக்குதல் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தார் வந்து. ஏற்கனவே கமலஹாசன் அப்படி தான் வந்து பேசியிருந்தார் வந்து. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே அரசியல் கட்சி ஆரம்பித்தா நீங்கள் எங்கேயோ இருந்திருப்பேன்னு. இப்போ ஒட்டுமொத்தமாக விஜய் தான் வச்சு இது பண்ணுறாங்கன்னா, இந்த வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொன்னதை வந்து கண்டிப்பாக சீமானை ஒரு கேலி பேசி தான் அவர் இன்றைக்கி பேசுறது நல்லா அப்பட்டமாக தெரியுது வந்து. அது கூட செய்தியாளர் சந்திப்பில் சீமான் கூட இதை பதில் சொல்லியிருக்காரு உங்களுக்கு. சார் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பேசினது வந்து நிறைய விஷயம் அவர் வந்து பேசினார். அதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் டிவிகேக்கு நான் வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு வரல, நான் வந்து ஒரு காமனான ஒரு ஃப்ரெண்டாக வந்திருக்கேன் அப்படின்னாரு. அப்புறம் கடைசியாக ஒரு எண்டிங்கில் வந்து நான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி நெக்ஸ்ட் வருஷம் வந்து கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னார். என்னையா முதல்ல அப்படி சொல்லிட்டு கடைசியில் எப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டிவிகே வந்து அடுத்த வருஷம் வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அதோட எண்டிங் கோல் வந்து டிசைட் பண்ண வேண்டியது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, என்ன நடந்தாலும் நீங்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு கேம் பிளே பண்ணியிருக்காரு அப்படின்னு. ரெண்டாவது என்னன்னா, டக்குன்னு அவர் இந்த இது கெட் அவுட் அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து எல்லாரும் கையெழுத்து போடப்போ அவருக்கு கெட்ட கொடுத்தாரு புஷி ஆனந்த். இல்லைங்க வேணான்ட்டார் அது. அவர் வந்து டிவிகேனுடைய ஒரு மெம்பரோ நிர்வாகியோ எதுவும் கிடையாது. அவர் வந்து வந்திருக்கார் தேர்தல் வியூக அமைப்பாளர் இல்லை சிறப்பு விருந்தினராக வந்திருக்கார் அப்படின்னு பொழுது வேணான்ட்டார். அது உடனே மீடியாவில் என்ன ஆகி போச்சு, கையெழுத்து இயக்கத்தை புறக்கணித்தார் பிகே. அப்புறம் வந்து இந்தி எதிர்ப்புக்கு அவரை இது பண்ணல, ஒரு பீகாரியை கொண்டு வந்து உள்ளே உட்கார வச்சுருக்கீங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இப்போவும் அது ஓடிக்கிட்டு இருக்கு வந்து. நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பெரிய ஃபேமஸாக இருக்கிறவங்க நார்த்துலேருந்து அப்படின்னா தோனி தான், தலை தோனி தான். தலை தோனியை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. அவர் சிஎஸ்கேல இருக்கார், விசில் போட்டுன்றீங்க. அந்த எலெக்ஷனுக்கு பிறகு டிவிகே வெற்றி பெற்றால் நான் தான் அந்த இடத்த பிடிச்சிருப்பேன், பிகேவை தான் கொண்டாடுவீங்க அப்படின்போது ஆரம்பிச்சிட்டாங்க. தோனியும் பீகாரி, அதாவது இப்போ ஜார்க்கண்டு ஒருங்கிணைந்த பீகார் மாநிலமாக இருந்தது, இவரும் பீகாரி. என்ன நீங்கள் வந்து இவங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி இந்தி எதிர்ப்பு, விஜய் ஏன் இந்தின்னு ஒரு வார்த்தையை கூட பேசலை, ஆமாம் ஒரு வார்த்தை கூட இந்தின்னு சொல்லலை அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் பிரசாந்த் கிஷோர் ரொம்ப தெளிவாக புத்திசாலித்தனமாக பேசினார்னு நான் நம்புகிறேன் வந்து. என்னன்னா கிட்டத்தட்ட நான் 4 வருஷமாக ரிட்டையர்ட் ஆகிட்டேன், நான் யாருக்கும் வந்து தேர்தல் வியூக அமைப்பாளராக இருக்கிறது இல்லை, அது தவிர பார்த்தா சொந்த கட்சி ஆரம்பித்து நான் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஒரு தலைவராக பார்க்குறத விட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆளுமையாக நான் அதை பார்க்குறேன். நான் ஒரு நண்பராக இங்கே நான் வந்த பிறகு நான் ஒர்க் பண்ணி கொடுக்கல. அதையெல்லாம் மீறி நீங்கள் சொன்னது தான் ரொம்ப நாசுக்காக வந்து
டிவிக்கே வின் பண்ணுது, அப்புறமா இதுவாகுது, ஓட்டு வாங்குது, எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, நான் கிடையாதுன்னு அது தப்பிக்கிற வழி. ஏன்னா இப்போ பிரசாந்த் கிஷோர் மாரி இருக்கிற தொடர்ச்சியான விமர்சனங்கள் என்னென்னா, எப்போ இவர் ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஒர்க் பண்ணி கொடுப்பாரு, சாதாரண சின்ன கட்சிக்கெலாம் ஒர்க் பண்ணி கொடுக்க மாட்டார்ன்ற மாதிரி விமர்சனம். இப்போ நமக்கு நல்லாவே தெரியுது, சிறப்பு விருந்தினர் எதுக்கு வந்து ஒரு 2ஆம் ஆண்டு விழாவுக்கு அவரை கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன? அவரும் தேர்தல் வியூக அமைப்பாளர், அவரும் ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்கன்னு தெரியுது. ஆனால் அதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயமா பேசுறது என்னென்னா, கட்சிக்கு வந்து உறுப்பினர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னிலேருந்து ஒரு 100 நாள் டார்கெட் வச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு 10 உறுப்பினர் சேர்க்கணும். சார் ஏதோ எம்எல்எம்ல சேர்க்குற மாதிரி இல்லை சார். அவர் பேசுனது அப்படி இருந்தது. ஏங்க ஒரு கட்சிக்கு வந்து அவர் தேர்தல் வியூக அமைப்பாளர் எத்தனை கட்சிக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு சார். என்னையும் இப்படி தான் சார். நான் காலேஜ் படிக்கும்போது கூப்பிட்டு போய், நீங்கள் உங்களுக்கு நிறைய சம்பாதிக்கணுமா, நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே ஒருத்தரை சேருங்க, அவருக்கு கீழே இன்னொருத்தரை சேருங்க, அவருக்கு கீழே இன்னொருத்தரை சேருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தரும் 100 நாளைக்கு வந்து 10 பேராக சேர்த்தணும்னா அது வேறு செக்கெலாம் எடுத்து காமிப்பானுங்க. இவர் வாங்கின செக் எவ்வளோ தெரியுங்களா, இவர் வாங்கினது எவ்வளோ தெரியுங்களா அப்படின்னு வந்து அது வேறு ஆசை காட்டுவாங்க. ஒரு கோட்டையே மாற்றி வந்து மாற்றிட்டு வந்து போட்டு காமிச்சிட்டு வருவானுங்க. அந்த மாதிரி வந்து வேணும்னா அவங்களே வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறாங்க. இதில் வந்து நீ வலுக்கட்டாயமாக சேர்க்கறத தாண்டி ஒரே ஒரு செயலை மட்டும்தான் அறிமுகப்படுத்தினாங்க டிவிகேலேருந்து. நம்முடைய நோக்கம் வந்து 2 கோடி உறுப்பினர்கள் அப்படின்னாங்க. வந்து எல்லாம் சிரிச்சாங்க. ஏங்க பெரிய பெரிய கட்சியிலே 2 கோடி உறுப்பினர்கள் இல்லை, நீங்கள் 2 கோடி உறுப்பினர்கள்லாம் கடகடன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி பேர் சேர்ந்துட்டாங்க. அந்த செயலியே வந்து முடங்கி போகிற அளவுக்கு இல்லை ஜாம் ஆகிற அளவுக்குலாம் மாறிச்சு. அப்புறமா வந்து அவங்க தனியாக வந்து ஸ்லிப்லாம் கொண்டு போய் ஒவ்வொரு இதுவாக வந்து வாக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 கோடியை நெருங்க போகிறாங்க உறுப்பினர் சேர்க்கை. சரி, உறுப்பினர் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா, அந்த விவாதத்துக்குள்ளே போவானா? இது நல்ல ஒரு விஷயம். கட்சியோடைய பலமே வந்து இவ்வளோ உறுப்பினர் இருக்கார்கள் அப்படின்னு. 2வது விஜயோடைய கட்சி இளைஞர்களை டார்கெட் பண்ணுது அப்படின்னு. பட் அதை பற்றி ஏதாவது பேசுவாரா அப்படின்னு பார்த்தேன். நான் பிரசாந்த் கிஷோர் அதை பற்றி பேசலை. வந்து விருந்தினராக தான் வந்திருக்கிறேன். இந்த முறை நான் வந்து தமிழ் பேசலை, டிவிக்கே வின் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து நான் தமிழில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இவர் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கொள்கை பொறுப்பு செயலாளர் ராஜ்மோகன் கூட வந்து சீக்கிரம் தமிழ் கற்றுக்குங்க சார் அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருந்தார். வந்து அது நல்ல விஷயம். வந்து ஒரு ரத்தின சுருக்கமாக பேச வேண்டியதை கரெக்டாக பேசிட்டு போயிட்டார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு டிவிகேவினுடைய தேர்தல் வியூக அமைப்பாளராக பிரசாந்த் கிஷோர் தான் இருக்கார். நடந்த ஈவெண்ட்டில் வந்து நிறைய குளறுபடி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சார். உள்ளே என்ட்ரு ஆனதாகட்டும், 2500 பேர் இருக்க வேண்டிய ஹாலில் வந்து 3200 பாஸ் கொடுத்ததாக இருக்கட்டும், சாப்பாடு வந்து நின்றுக்கிட்டே சாப்பிட்ருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து குளறுபடியாக நடந்துச்சு இந்த தடவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இது செலவு இவ்வளோ பண்ணியும் இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுச்சா சார்? இல்லை, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பண்ணியிருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு +2 10th மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா 2 தடவை நடந்தது. அவ்வளோ கிளீனாக நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அதில் எந்த ஒரு அலிகேஷனுமே இல்லை. ஏன்னா பசங்க வராங்க, 2வது பேரண்ட்ஸ் வராங்க, சின்ன எங்கேயாவது ஒரு சலசலப்பு ஏற்பட்டுன்னா ஒம்பாயிடம் அப்படின்னு. ஒரு கட்சி கூட்டம் அப்படின்போது எனக்கு நான் விசாரித்த போது என்னென்னா, அந்த பாஸ் கொடுத்தாங்க இல்லைங்களா, அதை தாண்டிலாம் சில பேர் வந்துட்டாங்க. வந்து நாங்கள் வந்து தாங்க ஆகுன்ற மாதிரி வந்து வேறு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா உங்களுக்கு. அவங்கள போய் வெளியே நிற்க முடியும். வெளியே நிற்கினா ஏதாவது மீடியா கிட்ட போய் ஏதாவது பேசிட்டாங்கன்னா ஒம்பாயிடம் உள்ளே கூப்பிட்டுங்க, முதல்ல இருக்கிற இடத்துல உட்கார வைங்கன்னு. அந்த எக்ஸ்ட்ரா வந்தவங்களால தான் வந்து நின்றுக்கின்னு சாப்பிட்றது, அப்புறமா ஓரமாக நிற்க வேண்டிய இந்த இதுவாகிடுச்சு வந்து. ஏன்னா இன்றைக்கி எதுக்கு வேணாலும் மீடியா பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அவங்க விரட்டி விட்டாங்கன்னு வச்சுங்க, வந்துட்டு யாரும் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க, யாருங்க உங்க வர சொன்னாங்கன்னு திடீர்னு ஒரு 2 மைக்கு முன்னாடி போய் பேசிட்டாங்கன்னா வம்பாயிடும். அது மொத்தமும் கொலாப்ஸ் ஆகிடும். யார் வேணாலும் பாஸ் இருக்க இல்லையா, ரைட்டு வந்துட்டாங்களா, ரைட்டு ஆர்வத்தில் வந்துட்டாங்கன்னு உள்ளே கூப்பிட்ருங்க அவங்கள. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலான்னு உள்ள அரங்கத்துக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சா அதில் தான் இந்த சின்ன குள்ள அது நடக்கும். வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஒரு சின்ன விழா நம்ம வீடுகளில் நடத்தும் போதே வந்து ஒரு பெரிய இது. அது இப்போ தானே வருது. வந்து இன்னும் நிறைய அவங்க மீட்டிங்கில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எலெக்ஷனை 62 வாரம் அப்படின்னு 14 மாதம் கிட்டத்தட்ட எலெக்ஷனை சந்திக்கும் போது இன்னும் அவங்களுடைய பயணம்லாம் இருக்குது. இன்னும் பல சம்பவங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. வந்து சம்பவங்கள்லாம் உண்மையாக இதுவாக தான் சொல்லிட்டு இருந்தேன் நான். விஜய் அவர்கள் பேசினதில் வந்து ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி என்னென்னா, அவர் வந்து எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருவார். பட் இந்த தடவை வந்து அவர் பார்த்து படிக்கிறாரு அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டு 2-3 தடவையே சொன்னாங்க. பட் இந்த தடவை வந்து அது ரொம்ப அப்ரப்டாக பேசுகிறத நிறுத்திட்டு பேஜை திருப்பி அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி இருந்தது. இது வந்து பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்பப்போ நோட்ஸ் எடுப்பாங்க சார். இது ரொம்ப இதாக இருந்ததோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் சார். இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்துலேருந்து இப்போ மாறிக்கலாம். வந்து விஜய்க்கு வந்து ஒரு மேடை ஒரு பயம் எப்பவுமே உண்டு. ஆரம்பத்தில் அது ஓகே இருக்குது தான் சார், எல்லாருக்குமே இருக்கும். நம்ம கூட கேமரா முன்னாடி பேச என்னெல்லாம் மேடையில் பேச சொன்னால் உதில் தான் ஆரம்பிக்கும். வந்து அதை தாண்டி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மாநாட்டில் கூட ஒரு சின்ன இன்சு வச்சு தான் பேசிகிட்டு இருந்தாப்புல. அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் அப்படியே ஃப்ளோவாக அடித்தாப்புல. ஒரு சமயம் அந்த ஃப்ளோவாக அடித்தது தான் வேறு விதமாக வந்து பேசப்பட்டதோ அப்படின்னு. எப்போவுமே நீங்கள் மனசில் இருக்கிறத பேசும்பொழுது தான் அது வந்து உண்மையான இது பொய்யா ஒன்றும் பேசலை.
அது சில சமயம் வந்து சில வார்த்தைகள் வந்து விழுந்துடும். அது நல்லதோ கெட்டதோ உள்ளே இருக்கிறது தானே வந்து விழுந்துடும். ஆனால் இந்த முறை நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப உஷாராக பேஜெல்லாம் திருப்பி பார்த்து படிச்சுட்டு இருந்தார். என்ன காரணம்னு தெரியல, வந்து எங்கேயாவது பிசில் தட்டிட போகுது அப்படின்னு. அதாவது ஒரிஜினா கூட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார். இது அதை கூட ரிலேட் பண்ணி கூட பார்க்கலாம் வந்து. ஏன்னா அவரை நடிகர்னு சொல்லியிருக்கும்போது அவருக்கு அதுக்கு அது போச்சு. எனக்கு சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு வேலை பொறுப்பு ஒன்று இருக்குது, அது கூடிய சீக்கிரம் முடிச்சிடுவேன் நான் அப்படின்னா ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்பு தான் சொல்லியிருக்கேன். முழு நேர அரசியல்வாதியாக இனி நான் ஆக போகிறேன் அப்படின் பொழுது அந்த முழு நேர அரசியல்வாதியாக ஆவதற்கு இப்போவே நம்ம ஏதாவது கான்ட்ரவர்சி பேசிட்டு போகிறோமோ அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு இருக்கான்னு தெரியல. ரொம்ப பார்த்து பேசுவோம் அப்படின்ற ஒரு அக்கறை இருக்கான்னு தெரியல. அது தாண்டி நான் விரும்புகிறது என்னென்னா, எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட், நீங்கள் ரைட்டு அவர்களே இவர்களே அப்படின்னு ஒரு வழக்கமாக ஒரு டெம்ப்டில் வழக்கமான ஒரு இதுவோடு வந்து பேசாமல் நீங்கள் டேரிங்காக ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க அப்படின்ட்டு வரவேற்கக்கூடிய விஷயம். அதே சமயத்தில் போல்டாக சில பேர் எதிர்த்து தான் ஆகணும், நீங்கள் பேசி தான் ஆகணும். அதுக்கான காலகட்டம் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல விஜய் வந்து. இன்றைக்கி நடந்தது வந்து டிவிகே தொண்டர்கள் மத்தியில் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். பட் அவங்க பேசினதை வந்து நிறைய பேர் வந்து மீம் டெம்ப்ளேட்டாகவும் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சிலர் இல்லை, நிறைய பேர் வந்து அதை ஒரு வரவேற்கிற விஷயமாகவும் பார்த்துருக்காங்க. அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.